சோனியை பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் சில பல முடிவெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. நம்ம ஏர்டெலும் சோனியையும் சேர்ந்து தான் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணாங்க. அந்த சேனல் பேர் தான் ஏர்டெல் பூத்து. இந்த சேனல் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் டிஷ் வச்சுருக்கவங்களுக்கு மட்டும்தான் வரும், வேறு எந்த டிஷ் அண்ட் கேபிள்ஸுக்குமே வராது. இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ ஷிப்டனோட ஹிந்தி வெர்ஷனை பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க 2 நாளாகவே. ஆனால் தமிழ் வெர்ஷன் எதுவும் டெலிகாஸ்ட் ஆகுதா என்னன்னு எனக்கு தெரில. நீங்கள் யாரும் ஏர்டெல் டிஷ் வச்சுருந்தீங்கன்னா நருட்டோ ஷிப்டன் தமிழில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்களா என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஏன் இப்படி சம்மந்தமே இல்லாத வேலைகள்லாம் பார்க்குறாங்கன்னு தான் எனக்கு தெரில. ஏன்னா இப்படி டெலிகாஸ்ட் பண்ணுறனால எங்களுக்கு லாபங்கிறதே இருக்காது, நஷ்டம் தான் இருக்கும். இப்படி சோனியை பண்ணுறனால அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஆர்பி குறையும், அப்புறம் பைரசி அதிகமாயிட்டே தான் போகும். ஏன்னா சோனியில் ரிலீஸ் பண்ணாங்கன்னா அது நிறையா பேர் பார்க்க முடியும். இப்படி இவங்க பண்ணுறனால நிறையா பேர் போய் டெலகிராமு ஃபேஸ்புக்கில் தான் பார்ப்பாங்களே. ஏர்டெல் பூத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ ஷிப்டோனை காலைல 11 மணி, சாயந்தரம் 5 மணி, அப்புறம் 10 மணிக்கும் பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி பண்ணுறனால அவங்க டிஆர்